Happy morning class. இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்டிங்கோட சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். காம்பவுண்டிங்கோட ஃபார்முலா போன வீடியோவில் பார்த்தோம், which looks like this. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம சம்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிள். Principal 5,000 rupees. R is 10%. Rate of interest is 10%. Both first and second years. N வந்து 2 years. And compounding happens annually. The simplest what we can do. So, என்ன formula பார்த்தோம்? P times 1 plus R1 by F times 100 power F times 1 plus R2 divided by F times 100 power F. என்ன நம்ம 2 yearsன்றதுனால ரெண்டு தரம் போட்டுட்டா போகிறோம். So, we'll come back here. So, 5,000 times 1 plus R1. இதில் வந்து நமக்கு 2 வருஷமும் சேம் ரேட்டு தான். ஸோ அதனால் 10 by 100 times 1 plus R, which is 10 by 100. இதை மல்டிப்ளை பண்ணாக்க இப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம்? there is a fraction and a whole number here. So we will use butterfly method. So butterfly method யூஸ் பண்ணால் 100 times 1 plus 10 times 1 will become 110 divided by 100 times 110 divided by 100. So in the 100 gets cancelled with this double zeros here, so this becomes 50, and then I have a times 110. In the 110 இப்படி வந்துருச்சு, ஏன்னா இந்த 100 ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு இந்த 2 ஜீரோவோட. ஸோ ஒன்லி 110 ரிமைன்ஸ், அது இங்கே வந்தாச்சு. டைம்ஸ் 110 டிவைடட் பை 100, இது கேன்சலே ஆகலை, அதனால இது அப்படியே வந்துடுச்சு. இப்போ இதில் இந்த 2 ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் 5 times 11 times 110 which is equal to 6050. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல கொடுத்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா we got the same number 6050. 2 வருஷம் கழிச்சு, இது 3 வருஷத்துக்கு எக்ஸாம்பிள். பட் 2 years கழிச்சு இன்ட்ரெஸ்ட் வந்து வாஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பார்த்தாக்க இட் வாஸ் ஒன்லி 6050. தட்ஸ் த சேம் நம்பர் வி ஆர் கெட்டிங் ஹியர் ஆல்சோ, ரைட்டா? பட் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் த 6050ங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் 5,000 ஆல்சோ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பண்ணுறது வந்து வர ஆன்சர் பிஎன்ஆர் பை 100 பண்ணும்போது வர ஆன்சர் இஸ் ஒன்லி த இன்ட்ரெஸ்ட் பார்ட். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் இட் இன்க்ளூட்ஸ் த பிரின்சிபல் ஆல்சோ. ஸோ ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு வந்து இந்த ஆன்சர்லேருந்து பிரின்சிபலை கழிச்சிட்டாக்க மிச்சம் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ டோட்டல் வந்தது 6050. இஃப் யூ ரிமூவ் ஆர் ரெடியூஸ் the 5,000 which is principal, I am getting 1050 which is the actual compound interest. இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ், யூ ஷுட் ரிமெம்பர். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்கனாக்கா இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை எடுத்து எழுதணும், அப்போ தான் அது கரெக்ட் ஆன்சர். வெறும் 6050ன்னு நிறுத்திட்டிங்கனாக்கா ஃபுல் மார்க் கிடைக்காது சமுக்கு, சரியா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங், யூ ஷுட் ரிமெம்பர். இப்போது we'll see what happens if the interest rate keeps changing every year. So இங்கே பார்த்தீங்கன்னாக்கா principal is 5,000, first year 10%, second year 12%, and third year 15%, and period வந்து 3 years கொடுத்துருக்காங்க, and this is again compounded annually. So F வந்து has become 1, அதனால தான் கீழே வந்து F பார்க்கல நம்ம. F வந்து 1 times 100 is 1 இல்லையா, அதனால இது அப்படியே 100னே போட்டுருக்கோம். So 5,000 times 1 plus 10 by 100 first year ஓடது times 1 plus 12 by 100 which is 12% times 1 plus 15 by 100. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வருஷம் மாறும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறிட்டே கொஞ்சம். ஸோ அந்த சம்மில் பண்ண மாதிரியே சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா திஸ் வில் பிகம் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை மெத்தடில் பண்ணிங்கனாக்கா திஸ் வில் பிகம் 110 by 100, this will become 112 by 100, and this will become 115 by 100. இருக்கிற ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். 50 times 110, ஏன்னா இந்த 2 ஜீரோ இதுவும் போயிடுச்சு, டைம்ஸ் 112 by 100 டைம்ஸ் 115 by 100. இப்போது இதுலேயும் இந்த
ரெண்டு ஜீரோவையும் இதுக்கும் கேன்சல் பண்ணிட்டாக்க 5 டைம்ஸ் 11 ஆயிடுச்சு. இது டைம்ஸ் 112, ஏன்னா இந்த ரெண்டு ஜீரோவும் போயிடுச்சு, அதனால ஒன்லி 112 ரிமைன்ஸ் ஹியர். டைம்ஸ் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண முடியல வேற எங்கேயும், அதனால இது அப்படியே இருக்கு, which is 115/100. So the answer comes to 7084 is the principal plus compounded interest. So principal கழிச்சிட்டாக்க வந்திருக்கிற compound interest is 2084 rupees. This is how we do when the interest rate keeps changing every year. Clear? புரிஞ்சிடுச்சுனாக்கா ஃபைன், இது புரியலனாக்கா இன்னொருத்தர வீடியோ கேளுங்க, then you will understand. இப்போ நான் சம்ஸ் எதுவும் கொடுக்கல, இன்னும் ஒரு பார்ட் இருக்குது இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை கொடுத்துட்டு அடுத்த வீடியோவில் ஐ வில் கிவ் யூ ப்ராக்டிஸ் சம்ஸ்.